காரியம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, திடமனதா இருங்க, காரியத்தை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதாவது நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க உத்தமனா இருக்கணும், அவ்வளவுதான். உத்தமனா இருக்கிறன்னா என்னது அப்படின்னு கேட்டா, யாரும் நம்மை குற்றம் சொல்லும்படி நம்ம வாழாதபடிக்கு நம்ம குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார். இல்லை நான் இப்படி இருப்பேன், எப்படியும் வாழுவேன், ஆண்டவர் மேல பக்தியா இருப்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா முடியாது. உத்தமனுக்குத்தான் கர்த்தர் துணையா இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவரே சொல்றார் ஆபிரகாமிட்ட, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, அப்பொழுது நான் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் பண்றீங்களா, யாரும் குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டா செய்யுங்க. ஒரு வேலை செய்கிறீங்களா, யாரும் உங்களை பார்த்து என்ன லேட்டாக வர்ற, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி லீவ் எடுக்கிற, காரணம் இல்லாமல் இப்படியெல்லாம் சோம்பேறி